28/6/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் 14ஆம் தேதி சதுர்தசி திதி விடியற்காலை 4:20 வரை. கேட்ட நட்சத்திரம் விடியற்காலை 2:44 வரை. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேச ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் உன்னதமான நாள். என்ன காரணம்னா, இன்றைக்கி கேட்ட நட்சத்திரம்னா கோட்டை கட்டி ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மேசராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம் வரும்போது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. நமக்கு யார் எதிரியோ அவன் நமக்கு எதிர்ப்பு பண்ண முடியாது. அப்போ நம்ம ராஜா. எதிரிகள் அழிந்தால்தான் ஒருவர் நாட்டாள முடிகின்றான், வீட்டை ஆள முடிகின்றாங்க. நண்பர்களுக்குள்ளே கெட்ட நண்பர்கள் போய்விட்டாலே நல்ல நண்பர்கள் சேர்ந்து ஒரு சாதனை பண்ணுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். மாணவர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈகோ முறைகள், ரேக்கிங், இதெல்லாம் இன்றைக்கி ஒழியும். ஏன்னா கல்லூரிகளில் பார்த்திங்களா மன ரீதியிலையும் உடல் ரீதியிலையும் நிறையா பாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஏன்னா சட்டத்திட்டங்களில் சில மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய நாள் இன்று. தனி மனித ஒழுக்கம் அப்படின்றத இன்று கற்றுக்கொள்வார்கள் மேசராசி நேயர்கள். அவர்கள்தான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். மேசராசின்னு சொன்னாவே ஒரு மிலிட்ரி மாதிரி, அப்படியே கரெக்ட் டைமுக்கு எல்லாமே செயல்படணும். யாரும் இவங்கள்ட்ட தப்பிச்சு போக முடியாது அப்படின்ற நோக்கத்தோடு இன்று இருப்பார்கள். பல பேரை உருவாக்கக்கூடிய ராசி மேசராசி. அதான் தலைம்பாங்க. மேசம்ன்றது தலை. தலைமை தாங்கக்கூடிய வல்லமை படைத்த மேசராசி இன்று பல வழிகளில் பல யோகங்களை பெறக்கூடிய நாள்தான் பொன்னான நாள். இவர்களுக்கு இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருஞ்சிவப்பு, கருநீலம். அதிர்ஷ்டகரமான தெய்வத்தை வழிபட வேண்டும் அல்லவா? அவங்களுக்கு ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டாலே மன நிறைவுடன் இருப்பார்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கதை சொல்கிறாங்களே, மிகவும்னு சொல்லிட்டுருக்கிறேன். ஆனால் அது அற்புதம்தான். மிகவும் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கேட்ட நட்சத்திரம் போயிட்டுருக்கிறனால இவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வாழ்க்கை வாழ்வாங்க. இன்றைக்கி சத்திரியனாக இருக்காத சாணக்கியனாக இருன்னு சொல்லுவாங்க. அது சாணக்கியத்தன்மை தான் ரிஷபராசியில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இருந்ததுனால தான் எல்லாருமே 6லும் சாவு 100லும் சாவுன்னா அப்படின்லாம் இல்லை. அங்கே 100 பேர், இங்கே 6 பேர். ஒருத்தர் மறைமுகமாக அதனால தான் சொன்னாங்க அந்த வார்த்தையை. அது ஒரே ஒரு தான் கிருஷ்ண பரமாத்மாவால் தான் முடிஞ்சது. அதை மாயக்கண்ணன் அதான் சொல்கிறாங்க. அறிவாளி நீங்கள் அந்த அறிவை சரியான இடத்துல பயன்படுத்துவீங்க. இன்றைக்கு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி பலருக்கு பல யோசனைகள் சொல்லி வெற்றி பெற செய்யக்கூடிய ராசி தான் நீங்கள். நீங்களும் அதில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அடைவீங்க. அந்த பாக்கியம் உங்கள் பூர்வீகத்துக்கு ஒரு புண்ணியத்தை தரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, பச்சை.
நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அளமேலு மங்காபுரம் சென்று பத்மாவதியை வழிபட்டாலே எல்லாம் ஜெயம் அப்படின்ற வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய ராசி பலன் மிகவும் நன்மை தரக்கூடிய நாள். அற்புதம் நிகழப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் இன்று. அற்புதம் நிகழப்போகிறதுன்னா எதுவும் நடக்காதும் நடந்தால் தானே அதிசயம் நடக்கணும். வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தையே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. நாளைக்கு என்ன நடக்குமோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருந்தீங்க. குடும்பத்தை காப்பாற்றணுமா, இல்லை பிள்ளைங்கள காப்பாற்றணுமா, இல்லை என்ன ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குதுங்க. இது வந்து சும்மா சாதாரணமாக இல்லை. காரணம் என்னென்னா, மிதுன ராசிக்கு ஜென்மத்தொட்டு விலகிட்டார் குரு. ஜென்மகுரு ராமன் வனத்திலேன்னா இது வரலும் வனவாசம் வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்குது, தனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறனால அந்த தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று சுக்கரனோட சம்மந்தப்பட்டிருக்கிறனால வசுமதி யோகத்தை பெறுவீங்க, தன யோகத்தை பெறுறீங்க. மனைவி மூலிமா ஒரு பெரிய பாக்கியம். மனைவி சொல்லே மந்திரம் நின்று போனாவே இன்று உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். குழந்தைங்க வந்து அதி புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவாங்க. குழந்தைங்களை வந்து அன்பாலேயே அவங்கள வந்து தன்வலைப்படுத்தணும். உங்கள் குழந்தைங்களுடைய ஆதிக்கம் வந்து சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம். அசுரகுரு தேவகுரு வந்து ஒன்றும் சேராது. நீங்கள் வந்து குழந்தைங்களை வந்து அன்பாக வச்சுக்கிட்டா தான் நல்லது. அவங்களுடைய அன்புக்கு நீங்கள் கட்டுப்படுவீங்க. அதனால் இப்போ பாசமாக பணமான்னு பார்த்தா பாசமும் உங்களுக்கு இருக்குது இன்றைக்கு, பணமும் உங்களுக்கு வரும். ஆனால் ரெண்டும் சேரும்போது ஒரு கையில் ஓசை வராது, 2 கையில் அடித்தா தான் ஓசை வரும். அது மாதிரி இரு கை தட்டினா தான் ஓசைன்ற வாழ்க்கை இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும். இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான எண் 4, 8, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திங்களூர் சென்று சந்திர பகவானை வழிபட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு, கடகராசினாவே தலைவன் ராசி தான். கடகத்தில் பிறந்தாவே குடும்ப வாழ்க்கை வெளி உலக வாழ்க்கைன்னு தனித்தனியாக பிரிச்சுப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு நுணுக்கமான நுண்ணறிவு மிக்க ஒரு கேரக்டர். எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி நண்பர்களோட பழகுவீங்களே தவிர உங்கள் அறிவுக்கு சம்பந்தமில்லாதவங்களோட பேசவே மாட்டீங்க. அதான் சொன்னாங்க, ஊமையாகவே இருந்து சாதனை பண்ணக்கூடிய ஒரு ராசி தான் கடகராசி. சந்திரன் வந்து எப்பவுமே மென்மையான இரவில் வரும், தூங்க வைக்கிறதுக்குனே வரும் சந்திரன். சூரியன் வந்தான்னா எழுப்பி விடுறதுக்குனே வரும் தூங்குறவனை. அதனால் சந்திரனை பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை உள்ளவன், நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறவன் தான் புத்திசாலி. தூக்கமே வராதவன் புத்திசாலி கிடையாது. அதனால் கடகராசியை பொறுத்தளவு நீங்கள் எதுலேயுமே வந்து முன்னின்று தலைமை வகிக்கின்ற ஒரு பண்பாடு உள்ள கேரக்டர். ஆனால் இன்று உங்களுக்கு அது எல்லாமே வந்து சேரும். பண்பு, பண்பாடு, மக்கள் செல்வாக்கு, மக்களுடைய அரவணைப்பு எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் பார்த்திங்களா, நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை வந்து போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும், புகழக்கூடிய அளவுக்கு இருக்கும், புகழ் பெறக்கூடிய அளவுக்கு இருக்கும். தனம், தானிய பெருக்கம் எல்லாமே இன்றைக்கி ஏற்படுதுங்க. எந்த விதத்திலையும் இன்றைக்கு குறையில்லாத வாழ்க்கை. ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் நீலம், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்களா, ஸ்ரீ காளகாஸ்திரிக்கு சென்று ராகுகேது பகவானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாம் தடைகளும் விலகி நிம்மதியாக இருப்பீர்கள். சிம்ம ராசினியர்களுக்கு இன்றைய நாள் உன்னதமான நாள் அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்க, நானும் நினைப்போம். ஆனால் சிம்ம ராசிக்கு வந்துட்டு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வரும் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற நட்சத்திரம் பார்த்திங்களா உங்களுக்கு சாதகமில்லாத நட்சத்திரமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அமைதியாக இருந்து உங்களுக்கு முன்னின்று நடத்தக்கூடிய மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்கிறாங்க. மனைவி பேச்சை கேளுங்க, மனைவி என்ன சொல்லுதோ அது மாதிரி செயல்படுத்துங்க. நீங்களாக தன்னிச்சையாக முடிவெடுக்காதீங்க. நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து அதை வந்து மனைவியும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு உருவாகிற மாதிரி ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மனைவியை பேச வைங்க. யார்கிட்டையாவது எந்த விஷயத்திலுமே நீங்கள் தலையிட வேண்டாம். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பு அதிகம் இருக்க வேண்டாம்.
அனுசரணையோடு பேசினாவே குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. இன்றைக்கி என்னென்னா சிம்மராசிக்காரங்க மௌனத்தை கடைப்பிடிச்சாவே போதும். காரணம் வந்து சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுன்னு சொன்னால் புதன் தான். அப்போ சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற புதன் என்ன பண்ணுன்னா எப்போவுமே கம்பஸ்டாக இருப்பார், உஷ்ணத்துலேயே இருப்பார் சூரியன். அதான் வந்து மெர்க்குரின்றாங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு எரிச்சல் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அதை வந்து இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கிறவர்களுமே அது சக்ஸஸ் ஏற்படும். அமைதி ஆற்றலை தரும் அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணு பார்த்திங்கன்னா 5 புதன் 5, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பார்த்திங்கன்னா சிகப்பு, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டால் மன அமைதி தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மனதில் என்ன எண்ணம் உருவானதோ அந்த எண்ணத்து பிரகாரம் நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்தவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு அதிருப்தி தான் தருமே தவிர திருப்தியை தராது. ஏன் காரணம் என்னென்னா 2க்கும் 9க்கும் உடையவர் சுக்கிர பகவான். காலம் எப்பவுமே பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்றாங்க. எனக்கு இந்த மாதிரி நாள் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். நாளைக்குன்னு தள்ளி போடுற விஷயத்தினால யாரும் ஜெயிக்க முடியாது. இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரியில்லாத நாளாக அமைதியாக இருந்திருக்கணும், சரியான நாளாக இறங்கி வேலை செய்யணும். அதான் சொல்கிறாங்க, போர் எப்போ ஒரு அன்றைக்கே வந்துருச்சுன்னு சொன்னால் அமாவாசைன்ட்டாங்க. அப்போ உடனே டக்குன்னு போர் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி நாளைக்குன்னு தள்ளி போடாமல் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தொடங்கினால். இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் ஆரம்பிச்சிச்சா மனைவி சொல்லிச்சா கேட்கணும், பசங்க சொல்லிச்சா கேட்கணும், நண்பன் அவங்க சொல்லலாம். இவங்க குடும்பத்தை விட்டு வெளியில் போய் வாழ்க்கை வாழ்கிறத விட குடும்பத்தோடு ஒன்றிய வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கையை இன்று ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே மனசுக்குள்ளே அறிவு இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கு பல ஆங்கிளில் யோசிப்பாங்க. ஆனால் யோசிச்சுட்டு அதை செயல்படுத்துவாங்களே தவிர, ஆனால் அது வந்து புகழ் செல்வம் செல்வாக்குக்குள்ளே கொண்டு போகணும். அந்த நாள் இன்றைய நாள் உருவாகுது. அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமைகிறது. இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 5, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை வணங்கினால் மன நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய ராசி நல்ல ராசி தான், துலா ராசி. ஆனால் இன்று கேட்ட நட்சத்திரத்தில் இன்றைக்கி போயிட்டுருக்குதுங்க. வாக்குஸ்தானத்தில் சந்திரன். இன்றைக்கி உங்களுடைய பேச்சு தான் மிகப்பெரிய முதலீடு. என்ன சொல்கிறாங்க, வாய் தான் அவருடைய முதலீடும்பாங்க, பேச்சு தான் உங்களுடைய முதலீடும்பாங்க. நாகரிகமான பேச்சு, நல்லொழுக்கமான பேச்சு பேசி உங்களுடைய வியாபாரத்தையும் உங்களுடைய கௌரவத்தையும் காப்பாற்றிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் அற்புதம் தான் சொல்லணும். அதை தனப்பெருக்கம், பொருள் சேர்க்கை, புன் சேர்க்கை, நிலப்புலன்கள் சேர்க்கைக்கு உண்டான வழிமுறைகள் இன்றைக்கி ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஒரு அஸ்திவாரத்தை போட்டுக்கலாம். நம்ம அடுத்து நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்றதை இன்றைக்கி தெரியும்ல, அது இன்றைக்கி உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நாள். புதிய நட்பு வந்து ஒன்று சேரும். அந்த நட்பு மூலிமா உங்களுக்கு வந்து பல வழிகளில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதான் சொல்லுவாங்களே, சேர்க்கை, கிரக சேர்க்கையை வந்து நல்லா இருந்தாவே நம்மளுடைய சேர்றவங்களும் நல்லா இருப்பாங்க. கிரக சேர்க்கை சரியில்லாமல் பிறந்துட்டாவே நம்மளோட சேரவும் பூராமே கெட்டவனாகவே இருப்பாங்க. அதனால் துளாராசியை பொறுத்தளவு எப்பவுமே சேர்க்கை நல்லா இருக்குது. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்பவுமே உயர்ந்தே இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு உகந்த நாளாக சொல்கிறேன். அவங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, பச்சை. துளாராசி நேயர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் சிறுவாபுரி கோயில்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அது வந்து முருகன் கோயில். சிறுவாபுரி சென்று முருகனை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக இருக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய ராசி உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. உன்னதமான ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க.
உங்களுடைய கனவுகள் பலிக்கும், சங்கடங்கள் தீரும், எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாள்னு தான் சொல்லணும். தேவையில்லாத ஒரு நட்போடு சேர மாட்டீங்க, பிடிக்காத பொருளை சாப்பிட மாட்டீங்க, எதுலேயுமே அடிமையாகாத ஒரு ராசி நீங்கள் இன்றைக்கி. எதுலேயுமே அடிமையாக மாட்டீங்க. அதே மாதிரியே அடிமை அப்படின்னா அன்புக்கு மட்டும் அடிமையாவீங்க. ஏன்னா சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கனால பண்பாக பேசுனா அன்பாக ஆகிடுவீங்க. அந்த அன்புக்கு அடிமையான இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு பல விஷயங்களுக்கு நீங்களும் உங்களை சார்ந்தவனும் பல யோகங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அமையும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எல்லாமே நல்லதாகவே பண்ணியிருக்கிறோன்ற மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு நாளாக அமைகிறது என்பது உண்மை. இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சாய்பாபாவை வணங்கினாலே எல்லாம் வல்ல நிறைவுகளையும் பெறுவீர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சில யோகங்கள் சொல்லுவாங்கள்ல, கெஜகேசரி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், குருமங்கள யோகம், பல யோகங்களை சொல்லலாம், வகைப்படுத்தி சொல்லலாம். ஆனால் எல்லா யோகமும் கொட்டி கிடக்கின்ற ஒரு இடம்தான் தனுசு. மூல திரிகோண ராசியில் 3வது ராசி தனுசு. அது உபயராசியும் அதுதான். 2 ஆதிபத்தியத்தில் பெற தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று சில புதையல் யோகம்னு சொல்கிறாங்க. எங்கே போனாலும் வெற்றி, எதிலும் வெற்றி. தவிடு வைக்க போனால் காத்தடிக்குது, பூ வைக்க போனால் மழை வருதுன்றாங்களா, அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேயே கிடைக்காது. இன்றைக்கி நீங்கள் எங்கே எந்த எடுத்துகிட்டு போனாலும் வெற்றி மேல் வெற்றி தான். காரணம் என்ன அப்படின்னு ஒரு இருக்குல்லங்க, காரணம் இருக்குல்ல, எது செஞ்சாலும் ஒரு காரியம் இருக்கும். இன்றைக்கி ஏன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரம் அந்த மாதிரி இருக்குங்க. அப்போது கேட்ட நட்சத்திரம் அப்படின்னாவே கோட்டை கட்டி ஆளுன்னுன்றாங்க. தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிற நாள் இன்றைக்கி. 7-10 குடையவன். பொண்டாட்டி சொல்லை மந்திரமாக எடுத்துக்கணும், தந்திரமாக எடுத்துக்கூடாது. அது 10ஆம் இடத்துல வந்து தொழில் ரீதியில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அடைவீங்க. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 5, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், ஊதா. யாரை வழிபடணும் அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான். இப்போ கோச்சா ரீதியில் சனி பகவானை வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கை வந்து பிரமாதமாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகுடம் சூட்டுகின்ற ஒரு நாள். மகுடம் சூட்டுகின்ற நாள்னா அரசன் நினச்சிக்காதீங்க. வீட்டில் மகுடம் சூட்டினாவே பெரிய விஷயம். இன்றைக்கி கலிகாலத்தில் பார்த்திங்களா, இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வாழ்க்கை எல்லாத்துக்கும் மாறி போச்சு. அதனால் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு மகரம் அப்படின்னாவே ஒரு பெரிய சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகரத்தை தொடரக்கூடிய ஒரு ராசிம்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல சந்திரன் கோச்சாரத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறனால 11ஆம் இடம்ன்றது மூத்த சகோதரனால் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இல்லை அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, யாரை நம்ம அண்ணாவாக வழிபடுறோம், அண்ணாவை ஏற்றுக்கிறோம், அவங்க மூலிமா யோகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் புதனாக வரனால மாமன் மூலிமா யோகம். இந்த மாதிரி பல வழியில் மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் தான் இன்று. இன்று நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறும். இஎம்ஐ கட்டியே டோட்டலாக வீணாக போயிட்டோம் வாழ்க்கையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இஎம்ஐயே இல்லாத ஒரு நாளாக இன்று அமையும். அப்படின்னா என்ன, கடனெல்லாம் தீர்த்துட்டோம், பேங்க்காரன் வந்து தொல்லை பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் பணம் கட்டினா அவன் ஏன் தொல்லை பண்ண போகிறான்? ஏன் பணம் கட்டலைன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அது இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாள், சந்தோஷமான நாள். கடன் வாங்க வேண்டாம் அப்படின்ற முடிவு எடுக்கக்கூடிய நாள் தான் இன்று. இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண் 2, 4, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, சிகப்பு. அதிர்ஷ்டகரமான தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கினாலே
போதுமானது. கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் என்ன சொல்கிறது, அற்புதமான நாள் தான். அடக்க முடியாத ஒரு சிந்தனையில், அடங்க மாட்டாமல் ஒரு சிந்தனையில், மனிதநேய மிக்க ஒரு நபர். நீங்கள் யாருக்கும் அடிபணியாத ஒரு நபர். எப்போவுமே பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். தான்ன்றதுனா இல்லை, அகங்காரம் இல்லை, ஒரு தானுன்ற ஒரு அது அவர் கெத்துன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். காரணம்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு புகழும் பொண்ணும் பொருளும் எந்த சைட்லேயுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நாள் என்று. திடீர்னு குட்டுப்பட்டாலும் மோதிர கையில் குட்டு போடணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் குட்டு போடுறதே இன்றைக்கி ஒரு மோதிர கையால் குட்டு போடுவீங்க. அது மூலிமா உங்களுடைய வளர்ச்சி என்ன, உங்களுடைய எதிர்காலம் என்னன்றது இன்றைக்கி தெரிஞ்சிடும். அந்த மாதிரி சில யோகங்கள்லாம் அமையிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் கும்பராசிக்கு அது ஒரு அற்புதமான ஒரு விபரீத ராஜயோகத்துன்னு சொல்லலாம். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். அதிர்ஷ்டகரமான தெய்வம், உங்கள் குல தெய்வத்தை வழிபட்டால் போதும், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய ராசி உங்கள் ராசி தான். இன்றைக்கி நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் வச்சது தான் இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் அதிகாரம், அம்சமான வாழ்க்கைன்றாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒன்றுனா அதை முட்டுக்கு எதாவது சொல்லுவாங்களே, தொட்டதெல்லாம் பொன்னாகுன்னு சொல்லுவாங்க. அந்த தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாள் தான் இன்றைக்கி. ஏன்னா குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியே பார்க்குறாருன்னா, அடித்த பால் திருப்பி உங்களுக்கிட்டே வருது. யார் ஏமாத்துனாங்களோ, யார்கிட்ட நீங்கள் ஏமாந்தீங்களோ அவங்களே உங்கள்கிட்ட தேடி மன்னிப்பு கேட்கக்கூடிய நாள் இன்று. எப்பவுமே மீனராசிக்கு பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்த இடத்துலேருந்தே படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருவாங்க. மீனராசி பொறுத்தளவு அவங்களுக்கு உழைப்பு ஒன்றுன்னு தான், மூளை தான். மூளையை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் சக்ஸஸ் பண்ணக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாள் அவங்களுக்கு ஒரு பொற்காலம், பொன்னான காலம் என்று சொல்லலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. என்னடா குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு எதுவுமே சரியாக வரலையேன்ற ஒரு கவலை இருந்தது பார்த்திங்களா. சோகம்ன்றது மன உளைச்சலை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அதுக்கு கூட இன்றைக்கி ஒரு விடிவு காலம் கொடுத்துருவார். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன, ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் விளக்கு போட்டுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை, குழந்தைங்களுடைய வாழ்க்கை ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும்ன்றது இன்றைய நாள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொக்கிஷமான ஒரு நாள். அதிர்ஷ்டகரமான எண் 3, 5, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். அந்த ஆண்டாளை வணங்கினாவே போதும், எல்லாம் வல்ல வளமும் செழிப்பும் உங்களுக்கு சேரும்ன்றது உண்மை. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் சேரும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.